Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடைசி வீடியோவில் நம்ம கிளாஸ் ஃபுல் ஐபி அட்ரஸோட சப்நெட்டிங் பார்த்தோம், which means கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸோட சப்நெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில காரணங்களுக்காக தான் இந்த சப்நெட்டிங் கான்செப்டே கொண்டு வந்தாங்க, which means கிளாஸ்லெஸ்ஸு. ஸோ கிளாஸ்லெஸ்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி IPv4ல் மொத்தம் 32 பிட் இருக்குது. அந்த 32 பிட்டு 4 ஆக்டேட்டாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஆக்டேட்லேயும் 8 பிட் இருக்கும். ஸோ 8 × 4 32. சரிங்களா? இப்போது கிளாஸ் ஏ ஐபி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன், அதாவது ஃபஸ்ட் ஆக்டேட் 8 பிட் வந்து நெட்வொர்க்காகவும், அடுத்து வர 3 போர்ஷன் வந்து ஹோஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் 500 கம்ப்யூட்டர் தேவைப்படுற 500 கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல 500 ஐபிஸ் தேவைப்படும். ஸோ அந்த 500 ஐபிக்காண்டி கிளாஸ் ஏவை எடுத்திங்கன்னா 1 கோடி ஐபிஸ் வந்துடும். ஸோ அந்த 1 கோடிக்காக அந்த 500க்காக 1 கோடி ஐபிஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஐபி வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜை தடுக்கிறதுக்காகவும் சம் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிக்காகவும் இந்த சப்நெட்டிங்கை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் குயிக் இன்ட்ரோ. வாங்க இந்த கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸை பார்த்துடலாம். ஸோ இது டிஃபால்ட் வேல்யூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து சப்நெட் மாஸ்க்கு, இது அதனோட பைனரி வேல்யூ, இது வந்து அதனோட சிஐடிஆர் வேல்யூ. இதை வந்து சைடர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் டேர்மில், சைடர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சைடர் நோட்டேஷன் ஆகும் அந்த ஸ்லாஷ். நெட்வொர்க்கிங் இந்த சப்நெட்டிங் கான்செப்டில் சைடர் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸாம்பிள்லேயே இது தேவைப்படுது, அதனால தான் நான் இந்த ஸ்லைட்லேயும் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு சைடருக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் உண்டான டிஃபால்ட் என்ன சப்நெட் மாஸ்க்கு, அதில் எத்தனை கிளைண்ட் வருது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் கிளாஸ் பி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி போன இதில் கிளாஸ் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ அண்ட் சி பார்த்துட்டோம். இதில் வந்து நான் கிளாஸ் பி எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாஸ் ஏவோட சப்நெட்டிங்கை பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஐபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 179.105.0.0/19. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சப்நெட் மாஸ்க், நெட்வொர்க், ஹோஸ்ட் சேமஸ் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடருக்கு உண்டான வேல்யூ என்னென்னு பார்த்துருங்க. டோட்டல் எத்தனை ஐபி வரும்? 19 ஐபிஸ். ஸோ 8190. ஸோ அதனோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கு 224. நம்ம எடுத்து இருக்கிறது கிளாஸ் பியோட ஐபி. ஸோ கிளாஸ் பியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த சப்நெட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு 65,000 ஐபி தேவை. பட் நமக்கு தேவை வெறும் 8,000 ஐபி தான். ஸோ அதனால தான் நம்ம /19 அப்படின்ற சப்நெட்டை எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸை, அதாவது கஸ்டமர்ஸோ யூசர்ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நாம் அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து ஒரு வேல்யூ சூஸ் பண்ணி அதை சப்மிட் பண்ணி அந்த செக்மெண்ட்டை அசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? ஸோ இதில் வந்து 19/சைடர் 19 எடுத்துருக்கேன். அதனோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இது, டோட்டல் ஹோஸ்ட் இது. பட் எந்தெந்த செக்மெண்ட் ஐபி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இதில் முடியும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின் சப்நெட்டிங்கோட கான்செப்ட். ஸோ எந்த இடத்துல ஐபி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது, எது வந்து நெட்வொர்க் ஐடி, எது வந்து ஹோஸ்ட் ஐடி, எது வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி, அதை கண்டுபிடிக்கிறது பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது ஒவ்வொரு சைடருக்கு உண்டான வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்நெட் மாஸ்க்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அந்த சைடரோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பார்க்கணுன்னா அந்த சைடர் நோட்டேஷன் ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன செக்மெண்ட் ஐபின்னு பார்த்துருங்க. கிளாஸ் பி ஐபி. ஸோ கிளாஸ் பியோட ஐபியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன? 255.255.0.0. ஓகே. அதை எடுத்துங்க. ஸோ பைனரியாக மாற்றிடுங்க. அதை மாற்றிட்டு ஸோ 255.255.0.0 ஃபஸ்ட்டு 2 ஆக்டேட் வந்து ஃபுல் ஆயிரும், அடுத்து 2 ஆக்டேட் எம்டியாக இருக்கும். இதை டிஃபால்ட்டாக. ஸோ நமக்கு எத்தனை? 19/19. இதில் எத்தனை இருக்குது? 8 + 8 16. மீதி எத்தனை தேவை நமக்கு? 3 பிட்ஸ் எனேபிள் ஆகணும். ஸோ தேர்ட் ஆக்டேட்டில் ஃபஸ்ட்டு 3 பிட்டை எனேபிள் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரவே கூடாது. ஓகே. அதே மாதிரி இன்பிட்வீன் நான் ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிறேன் அப்புறம் லாஸ்ட்டில் எடுத்துக்கிறேன்னா அது இன்வேலிட் நெட்வொர்க் ஆயிரும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஆர்டராக ஒவ்வொரு பிட்டும் ஃபில் ஆகிட்டே போகணும். ஸோ நம்ம 19. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட் சப்நெட் மாஸ்கில் 16 இருக்குது. ப்ளஸ் நம்ம அடுத்த தேர்ட் ஆக்டேட்லேருந்து 3 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நெட்வொர்க் போர்ஷனில் வந்துடும். அடுத்த 5 + 4th ஆக்டேட் 2 சேர்ந்து
ஹோஸ்ட் போர்ஷனுக்கு போயிடும். சரியா? ஸோ இப்போது பைனரி வேல்யூ முடிஞ்சு. இந்த பைனரி வேல்யூ நம்ம டெசிமலாக மாற்றுறோம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 255, இது எல்லாத்தையும் கூட்டினா 255, இது மூணுத்தையும் கூட்டினா 224 வரும். எப்படி? இதனோட வேல்யூ 1 2 4 8 16 32. இதுலேருந்து தான் நம்ம கூட்ட ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் எனேபிள் ஆகிருக்கோ அதுலேருந்து தான் நம்ம கூட்ட ஆரம்பிக்கணும். ஸோ 32 + 64 + 128 மூணுத்தையும் கூட்டினா 224 வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ் பி இந்த ஐபிக்கு உண்டான சப்நெட் மாஸ்க். ஓகே, ஸோ அந்த 8000 ஐபிக்கு அந்த 8000 ஐபியும் இந்த சப்நெட் மாஸ்க்குள்ளே தான் வரும். அந்த 8000 ஐபியும் இந்த சப்நெட் மாஸ்க்கை மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் சப்நெட் மாஸ்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த சார்ட்டுக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் அதை மறந்து விட வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ சிம்பிள் கால்குலேஷன். ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்குற ஐபி, நம்ம எடுத்துருக்கிற ஐபி என்ன செக்மெண்ட்டுன்னு பாருங்கள், சாரி என்ன கிளாஸ்ன்னு பாருங்கள். அந்த கிளாஸுக்கு உண்டான டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கை போடுங்க, அதை பைனரியாக மாற்றிடுங்க. பைனரியாக மாற்றிட்டு அது கூட எத்தனை வேல்யூ வருதோ அத்தனை வேல்யூ வந்து அடுத்த ஆக்டேட்லேருந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதை டேலி பண்ணிங்கன்னா நமக்கு உண்டான சப்நெட் மாஸ்க் கிடைச்சிரும். ஓகே, இதுதான் சப்நெட் மாஸ்க் முடிச்சாச்சு. 255.255.224.0. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா 2^n. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் 2 ஆக்டேட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், ஏன்னா இது கிளாஸ் பி ஐபி அட்ரஸ். ஸோ டிஃபால்ட், அதனால் அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். நம்ம நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கும்போது அந்த தேர்ட் போர்ஷனில் எதெல்லாம் பிட்ஸ் எனேபிள் ஆகிருக்கோ அந்த பிட்ஸை மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். பிகாஸ் முதல் 2 வந்து கிளாஸ் பிக்கு உண்டான டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம தேர்ட் ஆக்டேட்டில் எதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கோ, பிட்ஸ் எனேபிள் ஆகிருக்கோ அந்த பிட்ஸை எடுத்து பவர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பி, ஃபஸ்ட்டு 2 வராது, தேர்டில் 3 பிட் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அந்த 3 பிட்டை எடுத்துங்க. ஸோ 2^3 கூட்டிங்கன்னா 2 × 2 4, 4 × 2 8. ஓகே, ஸோ 8 அவைலபிள் நெட்வொர்க்ஸ் இருக்குது. பேலன்ஸு இந்த 5 இந்த 8. ஸோ இது வந்து ஹோஸ்ட் போர்ஷனாக போயிடும். ஓகே, புரிஞ்சுதா? முதல் 2 நம்ம ஆட் பண்ணக்கூடாது, விச் மீன்ஸ் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஃபார் தி கிளாஸ் பி ஐபி அட்ரஸிங். ஓகே, அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா சப்நெட் எதை பண்ணமோ அந்த ஆக்டேட்லேருந்து எத்தனை எனேபிள் ஆகிருக்கு அத்தனை எடுத்துணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 இருக்குது, 3 போட்டுக்கிட்டோம். இப்படி இல்லை வேறு சைடர் வந்துருச்சு 20 வந்தது அப்படின்னா 20க்கு 4 வரும். சரியா? 16 + 4 4. ஸோ 2 × 4 எவ்வளோ வரும்? 16. ஸோ 16 நெட்வொர்க்ஸ். அதே தான். ஓகே, இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹோஸ்ட் கண்டுபிடிக்க போயிடலாம். ஸோ ஹோஸ்ட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். 2 to the power of n - 2. -2 ஆல்ரெடி ஒரு ஐபி அட்ரஸில் ஒரு ஹோஸ்ட் இருக்கும், ஒரு ப்ராட்காஸ்ட் இருக்கும். அதுதான் நம்ம டோட்டல் நம்பர்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணி விட்டுறணும், ஏன்னா அது டிஃபால்ட்டு. ஸோ அதே சேம் எக்ஸாம்பிள், அந்த சப்நெட்டோட பைனரி ஃபார்ம் இது. ஃபஸ்ட்டு 2 வந்து டிஃபால்ட்டு, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. தேர்டு எதில் முடியுதோ அதுக்கப்புறம் ஜீரோஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபுல்லாக ஹோஸ்ட் போர்ஷனில் வந்துடும். சரியா? இந்த 1 வரைக்கும் விட்டுருங்க. 0 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து எண்டு வரைக்கும் ஹோஸ்ட் போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 8 3 வந்து நெட்வொர்க் போர்ஷனுக்கு வந்துருச்சு. அடுத்த 5 + அடுத்த 8 டோட்டலாக 13 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் போர்ஷனுக்கு சொந்தமானது. ஸோ இதை வந்து நம்ம டேலி பண்ணணும், பவர் பண்ணணும். 2 to the power of 13 = 8192. இதை நீங்கள் பவர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த வேல்யூ கண்டிப்பாக வந்துடும். ஓகே, 2 × 2 4, 4x2 2 8 அந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஸோ டோட்டல் 8192. அதில் நம்ம 2 மைனஸ் பண்ணணும், 1 ப்ராட்காஸ்ட் அண்ட் 1 நெட்வொர்க். ஓகே, ஸோ 8192 - 2 டோட்டலாக பண்ணிங்கன்னா 8190. ஸோ நமக்கு டோட்டலாக 8190 ஐபிஎஸ் கிடச்சிருக்கு. நமக்கு மொத்தம் எத்தனை தேவை? 8000. அந்த 8000த்தில் நியர்பை இது தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த 8000 நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் அடிச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் நமக்கு 8000 ஐபி தேவைன்னா நம்ம /19 நோட்டேஷன் வச்சு ஐபி அசைன் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ /19 டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.224.0 வந்துருச்சா? ஸோ 8190 வந்துருச்சா? ஸோ இப்போது இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான பார்ட்டு. கொஞ்சம் பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனை நெட்வொர்க்கு, 8 நெட்வொர்க்கு, எத்தனை ஐபி அட்ரஸ் பார்த்தாச்சு, என்ன சப்நெட் மாஸ்க் பார்த்தாச்சு. பட் இப்போது ஐபி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ்க்கு 8, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 8190. இந்த எல்லா நெட்வொர்க்லேயும் இந்த 8 நெட்வொர்க்கில் சேர்த்து தான் 8190. ஒவ்வொரு நெட்வொர்க்கும் 8190 வராது. 8 நெட்வொர்க்கில் சேர்த்து தான் 8190 ஐபி வரும். ஸோ மொத்தம் எத்தனை நெட்வொர்க் சொன்னால் 8 நெட்வொர்க்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்கள். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஐபி எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஐடி, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க், அதாவது மொதல் தெரு. இந்த தெருக்குள்ளே எத்தனை வீடுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த வீட்டுக்கு என்னென்ன நம்பர் வருது, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தெரு நேம். ஸோ ஃபஸ்ட் ஐபி பார்த்தீங்கன்னா 179.105.0.1 அதில் இருந்தது. இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட்டு. 179.105.31.254. அது ஏன் சார் 31 வருது, இங்கே 0 வந்தால் 254 தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பின்னாடி இந்த போகணும், நெட்வொர்க் போர்ஷனுக்கு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ஷன் முடிகிற பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஹோஸ்ட் போர்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி 32? இதுக்கு உண்டான இந்த 8 பிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பிட்டோட வேல்யூ 1, செகண்ட் பிட்டோட வேல்யூ 2, இது எல்லாமே 2 பவர் ஆஃப். ஓகே, தேர்ட் பிட்டோட வேல்யூ 4, இதோட 8, இதோடது 16, இதோடது 30. ஓகே, ஸோ எந்த பிட்டு கடைசியாக நெட்வொர்க்கோட முடியுதோ அந்த பிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எந்த பிட்டு நெட்வொர்க் போர்ஷன், இந்த நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த ஃபார்மில், அந்த பிட்டில் எந்த பிட்டில் முடியுதோ அந்த பிட்டை ஆட் பண்ணிக்கிட்டு போகணும். ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு 8 நெட்வொர்க் வந்துடும். சரியா? அது எப்படின்றப்ப பார்ப்போம். இந்த போர்ஷனில் முடிஞ்சிருக்கிற கடைசி நெட்வொர்க் பிட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 32. எப்படி 1, 2, 4, 8, 16, 32. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ 32வா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது 0.1 ஆகுதா? ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு ஸ்டார்ட் ஆகுறது 0.1, அது முடிகிறது பார்த்தீங்கன்னா 31. ஏன்னா 32 தான், பட் 32 வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கான நெட்வொர்க் ஐடியா இருக்கும். அதனால் நம்ம 32 யூஸ் பண்ண முடியாது. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 179.105.0.1 இருந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு 179.105.31.254. இதுதான் நம்மளுக்கு அந்த நெட்வொர்க்கோட கடைசி ஐபி. ஸோ 32.0 வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கான நெட்வொர்க் ஐடியா போயிடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனோட அடுத்த ஐபி என்ன? 31.255. அது வந்து ப்ராட்காஸ்ட் ஐபியாக வந்துடும். ஸோ கடைசி ஐபி என்ன? அதுதான் 255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. அடுத்து வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ 179.105.0.1 இருந்து 32 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். பட் 32க்கு போயிடக்கூடாது, ஏன்னா 32 வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ 31ஓட கடைசியிலே முடிச்சிடணும். 32ஓட ஸ்டார்டிங் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி, அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னாவே உங்களுக்கு 32 வந்துடும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 0லேருந்து 31 வந்துச்சுன்னா உங்களுக்கு 32 வந்துடுங்க. ஓகே, அதை நீங்கள் கூட்டி பாருங்கள். ஸோ 0லேருந்து 31 பார்த்தீங்கன்னா நமக்கு 32 வந்துடும், ஏன்னா 0வும் அதில் கவுண்ட் ஆகுது. ஸோ 0 to 31 டோட்டலாக 32 வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் செக்மெண்ட். ஓகே, ஸோ செகண்ட் நெட்வொர்க் வந்து செகண்ட் செக்மெண்ட்டோட நெட்வொர்க் ஐடி பார்த்தீங்கன்னா 179.105.32.0, விச் மீன்ஸ் இதனோட அடுத்தது. ஏன்னா நம்ம 32 முடிஞ்சு, இது 33 தான். 1லேருந்து வரல, இது 0லேருந்து வருது, அதனால தான் 32 வருது. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஐபி அட்ரஸிங்கை பொறுத்த வரைக்கும் 0வும் வேல்யூ. ஓகே, நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் 0வும் வேல்யூ. ஓகே, ஸோ 0 to 31, 32, ஃபுல் செக்மெண்ட் 32 முடிஞ்சு. 30 அந்த செக்மெண்ட்டோட கடைசி ஐபி ப்ராட்காஸ்ட் ஐபி, ஸ்டார்டிங் ஐபி நெட்வொர்க் ஐடி. ஓகே, ஸோ செகண்ட் செக்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 179.105. எங்கே முடிஞ்சது? 31ல் முடிஞ்சுதா? 31.255. அது அடுத்து வந்து 32.0, ஏன்னா 256 கிடையாது. ஸோ 32.0 வந்து செகண்ட் செக்மெண்ட்டுக்கான நெட்வொர்க் ஐடி. ஸோ
அந்த செகண்ட் செக்மெண்ட்டில் ஐபி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 179.105.32.1 அதிலிருந்து 32 ஆட் பண்ணிக்கங்க. எவ்வளோ? 179.105.64 கிடையாது, ஏன்னா 32லேருந்து 63 வரைக்கும் 32 ஆகிடுது. ஸோ டோட்டலாக 64 வந்துடுது. ஓகே, ஸோ 63,254 கடைசி ஐபி 263.255 வந்து அந்த நெட்வொர்க் உண்டான ப்ராட்காஸ்ட் ஐபி. அதே தான் சப்நெட் மாஸ்க் வரும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. எந்த நெட்வொர்க் போர்ஷன் கடைசியாக முடியுதோ அதனோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போகணும். ஓகே, இதில் இந்த எக்ஸாம்பிளில் 32 கடைசியாக அந்த ஆக்டேட் தான் எனேபிள் ஆகிருக்கு, அந்த பிட்டு தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அதனோட வேல்யூ 32. ஓகே, அந்த பைனரி வேல்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் பார்த்துங்க 32 1 2 4 8 16 32. ஸோ 32 32 32 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 0 to 31 டோட்டலாக 32 வந்துடுது. ஜீரோவும் கணக்கு இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது 63. 32 ஒன்று 32லேருந்து 63 வரைக்கும் நமக்கு 32 கவுண்ட் வந்துடுது. ஸோ 63.254 வந்து செகண்ட் செக்மெண்ட்டுக்கான லாஸ்ட் ஐபி, அதுக்குண்டான சப்நெட் மாஸ்க்கு அதனோட ப்ராட்காஸ்ட் ஐபி, அந்த செக்மெண்ட்டுக்குண்டான அந்த செக்மெண்ட்டில் லாஸ்ட் ஐபி. சரியா? ஸோ தேர்டு நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும்னா அதனோட அடுத்தது 63.255 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன? 64.0. அது வந்து தேர்ட் நெட்வொர்க் உண்டான நெட்வொர்க் ஐடி. ஓகே, ஸோ அதனோட ஃபஸ்ட் ஐபி 179.105.64.1 இருந்து அடுத்து 32 ஆட் பண்ணிங்க. 64 + 32 96. பட் 96 வராது. ஏன்? 95ஓட முடிஞ்சிடும். ஏன்னா 64ம் கவுண்ட் ஆகுது. 65லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 96 வரும். ஏன்னா 64லேருந்து கவுண்ட் ஆகுது. 64 + 32 போட்டிங்கன்னா 95 அதனோட லாஸ்ட் ஐபி. ஸோ அதே தான் சப்நெட் மாஸ்க்கு. ஸோ ப்ராட்காஸ்ட் ஐபி அந்த செக்மெண்ட்டோட கடைசி ஐபி 95.255. ஓகே, அடுத்து ஃபோர்த் நெட்வொர்க் அதே தான். 95ல் முடிஞ்சது. அடுத்து 96.0 96.1லேருந்து அடுத்து 32 127.254 டோட்டலாக 32 வந்துடுது. 224 சப்நெட் மாஸ்க்கு. அந்த 127ஓட கடைசி ஐபி வந்து அந்த செக்மெண்ட்டுக்கான ப்ராட்காஸ்ட் ஐபி. ஓகே, சாரி, இது நம்பர் மாற்றலை. இது வந்து ஃபிஃப்த்து, இது வந்து சிக்ஸ்த்து. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 128.0 கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் 127ல் ஸ்டார்ட் ஆச்சு முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 128.0 அது வந்து ஃபிஃப்த்து செக்மெண்ட்டுக்கான ஸ்டார்டிங் ஐபி, நெட்வொர்க் ஐடி. ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 128.1ல் இருந்து அடுத்த 32 159.254. ஓகே, ஸோ அதுக்குண்டான சப்நெட் மாஸ்க்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராட்காஸ்ட் வந்து 159.255. ஸோ சிக்ஸ்த்து செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐபி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 159.255க்கு அடுத்து 160.0. ஸோ ஒன்லேருந்து அடுத்து 32 191.254 32 வந்துடுச்சு. ஸோ அதனோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்து 191.25. கடைசியாக செவன்த் செக்மெண்ட் 192 கடைசி இதில் முடிஞ்சது 191.255ல் முடிஞ்சுதா. செவன்த் செக்மெண்ட்டு 192.0. ஓகே, நெட்வொர்க் ஐடி. ஐபி வந்து 1லேருந்து அடுத்து 32 223 254 223.255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. கடைசி எட்டாவது செக்மெண்ட்டு 224.0 224.1லேருந்து 255.254. ஓகே, ஸோ அதுக்குண்டான சப்நெட் மாஸ்க்கு கடைசியாக நம்ம ப்ராட்காஸ்ட் ஐபி 179.105.255.255 இதுதான் முடிஞ்சுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டு 255 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வேல்யூ கிடையாது. ஸோ டோட்டலாக எத்தனை நெட்வொர்க்கு? ஸோ 1 2 3 4 5 6 சாரி கைஸ், இது வந்து நம்பர் மாற்றலை, 7 8 புரிஞ்சுதா? ஸோ டோட்டலாக 8 நெட்வொர்க்ஸு ப்ளஸ் இதில் வர ஒவ்வொரு செக்மெண்ட்டோட ஐபிஸு நீங்கள் மேனுவலாக கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 8190 ஐபிஸ் வந்துடும். ஓகே, லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இந்த வீடியோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, புரியலாம் திரும்ப பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக கிளாஸ் ஏ சொன்னேன் இல்லைங்களா, நான் கிளாஸ் பிஏ திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆச்சுன்னா அடுத்து நம்ம கிளாஸ் சி போகலாம். ஏன்னா கிளாஸ் சி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளாஸ் சி பி முடிச்சாச்சு, அடுத்து நம்ம கிளாஸ் சி போகலாம். கிளாஸ் சி போயிட்டு
அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம கிளாஸ் ஏவோட சப்நெட் போயிடலாம். ஏன்னா இந்த சைடரில் நான் எல்லா சப்நெட்டிங்கும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கேஸ், பபாய்.